நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நாம் எல்லோரும் ஆரவாரமாக எதிர்பார்த்த, தமிழ்நாட்டு மக்கள் ஆரவாரமாக எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்சு சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதவியை வந்து ஏற்றுக்கிட்டு பேசிட்டு அங்கிருந்து கோட்டைக்கு போய் பல கோப்புகளில் கையெழுத்து போட்டுட்டு அவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவரை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து அவங்கள்ட்டலாம் வந்து பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கோப்புகளை வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு வந்து போயிருக்காங்க. முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நடிகை திரிஷாவும் வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல வேண்டியிருக்கு ஏங்க, அதில் போட்டிருக்குங்க. அதை சொன்னேன். நாளைக்கு எம்எல்ஏக்கள் பதவியேற்பு அப்படின்றது நடக்குது. ஏன்னா இன்னும் 13ஆம் தேதி அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குன்றதுனால நடந்திருக்கு. ஸோ இது சுருக்கம், இதெல்லாம் பேச போறோம் அப்படின்றதுக்கான சுருக்கம். முதல்ல வந்து நேற்றைய தினம் முடிஞ்சது. ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் 9 எம்எல்ஏக்கள் அப்படின்றது தான் மெயின் ரீசனா இருந்துச்சு. ஸோ நேரு ஸ்டேடியம் கடன்னு வேலைகள்லாம் நடந்துச்சு. யார் யாரெல்லாம் வராங்கன்ற எதிர்பார்ப்புகள் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ சொன்னபடியே ராகுல் காந்தி அவர்கள் வந்து வந்திருந்தாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க, விஜய் அவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க, விஜய் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சஞ்சீவ் அவர் வந்து வந்திருந்தாரு, ஆக்டர் ஜெய் வந்திருந்தாரு, கதிர் வந்திருந்தாரு. நமக்கு தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர், உயரதிகாரிகள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்டா அவங்கள விட இவங்கெல்லாம் முக்கியமானவங்களா அப்படின்னு எங்களுக்கு அவர் தெரியாது, எங்களுக்கு அவங்கள தெரியாது இல்லையா? எங்களுக்கு யாரை தெரியுமோ நாங்கள் அவங்களெல்லாம் வந்து சொல்றோம். அப்புறம் வந்து நிர்மல் குமார் அவங்களோட ஃபேமிலி, ஆதவ் அர்ஜுனா ஃபேமிலி, லீமா ரோஸ் அவங்க வந்திருந்தாங்க. லீமா ரோஸ் அவங்க வந்து அவங்களுடைய மாமியார் இல்லையா? ஆமா, அவங்களுடைய அவரோட மதரின்லா, மாமியார் மதரின்லா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட மதரின்லா இவங்கெல்லாம் வந்து ஓவராலா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ பயங்கரமான ஒரு விழாவா இருந்துச்சு, பிரம்மாண்டமான ஒரு விழாவா இருந்துச்சு. குறிப்பா வந்து சொல்லணும்னா விஜய் அவர்களுடைய அந்த காஸ்டியூம், அது நேத்து கூட நம்மலாம் வந்து பேசியிருந்தோம். அவருடைய காஸ்டியூம் என்னவா இருக்கும்? ஜென்ரலா இப்ப போகும்போது ஒரு ஆஃப் ஒன் ஷர்ட் போட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் களைச்சு விட்டுட்டு இவரா சிஎம் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து போவார் திடீர்னு. இன்னைக்கு பார்த்தா காலையில வரும்போது ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்டை போட்டுட்டு வந்து இறங்குறாரு. ஓ செமையா இருக்கு, ஓகே சூப்பர், நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ். இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் பீஸ்ட் கெட்டப், அந்த வீரராகவன் மாதிரி வந்து அப்படியே அந்த ஸ்வாக் வந்து ஒரு நடை வந்து வந்துச்சு. அதுல அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் வந்து வந்தாரு. ஆளுநர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் பூங்கத்துக்கும் இல்ல, அது மரபு, பூங்க அது சொல்லும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இல்ல சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க அங்கேயே உட்கார்ந்து இருப்போம், அவங்கதான் வருவாங்க. அது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருப்பாங்க, கருணாநிதி ஸ்டாலின் எல்லாம் அங்க இருப்பாங்க, இவங்க தான் வந்து வர மாதிரி இருக்கும். ஒரு மரபுக்காக இவர் போய் வந்து பூங்கொத்தை கொடுத்து வந்து வெல்கம் பண்ணாரு. விஜய் அவர்கள் மேடை ஏறினோடனே அந்த சத்தம் அப்படின்றது ஹெவி எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். நேரு ஸ்டேடியத்துல எவ்வளவோ அட்டன் பண்ணியிருக்கோம், அதுவும் லியோலாம் அட்டன் பண்ணப்போ வந்து அப்படி ஒரு சத்தம் வந்திருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில எம்ஜிஆருக்கு அப்புறம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வால்யூம் சொல்றேன். இப்ப நம்ம எப்படி சேப்பாக்கம்ல மேட்சுக்கு போனா அந்த டெசிபிள் காட்டுவாங்க, 129 டெசிபிள், 115 டெசிபிள், அந்த மாதிரி டெசிபிள் வச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்க எவ்வளவு நேரம் வந்துச்சு அப்படின்ற வரைக்கும் கூட அதை கணக்கு பண்ணியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல இருந்தாரு. அதை சொல்லும்போது பொதுவா அந்த மாதிரி சொல்லும்போது பெருசா ஒன்றும் இதுவா இருக்க மாட்டாங்க. இப்ப செல்வி ஜெயலலிதா எனும் நான் அப்படின்னு சொல்லி கேப்லாம் விட மாட்டாங்க, கண்டினியூவா பேசுவாங்க. அதே மாதிரி தான் முதலமைச்சர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் சொன்னோன்னே அவரை காட்டுறதை விட அவங்க குடும்பத்தாரை தான் போன தடவைலாம் வந்து காட்டினாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் விஜய் அவர்கள். ஆனா இந்த இதை வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அவர் அது சொன்னாரு. விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாருன்றது எல்லாரும் தெரியும். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாருன்றத அது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த வார்த்தை வரணும் அப்படின்றத. அது சொன்னது வந்து எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியானாங்க. அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு வந்து உட்கார்ந்ததா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஆனந்த் போனதா இருக்கட்டும். ஆனந்த் போயிட்டு லாஸ்டா கையெழுத்து போடும்போது போடவா அப்படின்னு கேட்டோன்னா விஜய் அப்படின்னோடனே போட்டதா இருக்கட்டும்.
வேற வழி இல்லைல்ல, ஆமா. அவர் போட்டதா இருக்கட்டும். ஆதவர்ஜுன செங்கோட்டையனுக்கு எழுந்திருச்சு நின்னாங்க. ஏன்னா ஒரு மூத்த அமைச்சர், மூத்த அரசியல் தலைவர்ன்றதுனால அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்ன்றதுனால எந்திரிச்சு. அவரும் அதே மாதிரி அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஆமா, அவரு இல்ல, அவரு தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து அமைச்சரவைகள்ல எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து சட்டசபையில இருக்காருன்னு போது அவருக்கான மரியாதை அப்படின்றது விஜய் செய்தது ஒரு சிறந்த ஒரு ஒரு அரசியல் தருணம்னு சொல்லலாம். ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து சரியா கொடுத்திருக்காரு. இது ஒரு எங்க போயிருந்தாலும் இது கிடைச்சிருக்காது. அதிமுகலயே முதலமைச்சராக இருந்தா கூட இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இது கிடைச்சிருக்குமான்னு தெரியல. விஜய்க்கு என்ன வாய்ஸ் வந்துச்சோ அவர் பதவி ஏற்கும்போது அதே வாய்ஸ் செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்ததுன்றதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. மற்றவங்களுக்கு எல்லாம் கூட ஓகே, பட் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் வந்துச்சு இல்லையா, அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவரே வந்து ஒரு என்னப்பா இவ்வளவு பேர் இருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஆயிட்டாரு. ஸோ சுமூகமா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. 9 அமைச்சர்களும் வந்து பதவி ஏற்று முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஷோவே ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து தான் பாயிண்ட்ஸே வந்து ஆரம்பிக்குது. ஸோ 3 கோப்புகள்ல கையெழுத்து போட்டிருக்காரு, 3 முக்கிய திட்டங்கள்ல. அதுல முதல்ல வந்து 200 யூனிட் இலவச மின்சாரம். 200 யூனிட்னா எல்லாருக்கும் இல்ல, 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். இது வந்து அடுத்த கட்டத்துல மாறும். இவங்க சொன்னது 200 யூனிட் இலவச மின்சாரம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து மாறும். இப்போதைக்கு 2 மாதத்துக்கு முதல் கையெழுத்தா வந்து ஒரு போட்டு கொடுத்திருக்காரு. அடுத்ததாக வந்து அந்த சிறப்பு பெண்கள் அந்த இதுக்கு ஆமா, அந்த வேலுநாச்சியார் படையா அதுவான்னு தெரியல, அந்த சிறப்பு அதுதானா வேலுநாச்சியார் படைன்னு போடல. அதுல சிங்க பெண்கள் சிறப்பு படை அப்படின்னு ஒண்ணு வந்து அதுக்கு ஒரு கையெழுத்து வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மாவட்ட வாரியாக அந்த போதை பொருள் ஒழிப்பு அதுக்கு வந்து ஒரு கையெழுத்தை போட்டிருக்காரு. அப்படின்னும் போது 3 கையெழுத்துகள் மிக முக்கியமானது வந்து போட்டார். போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தார். வழக்கம் போலதான், இது வழக்கம் போலன்றதை தாண்டி ஒரு சிஎம் இதுல இது இப்படி ஒரு ஸ்பீச் இருக்குமான்றது தெரியல. அவர் சொன்னது எல்லாமே வந்து சொன்னார். மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னடா என்ன நடந்திருக்குன்னே தெரியல, என்னத்தை காலி பண்ணி வச்சிருக்காங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றது எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ உங்ககிட்ட நான் கொஞ்சம் டைம் கேட்டுக்கிறேன். நான் சாத்தியம் இல்லாததை சொல்ல மாட்டேன், அதுக்காக சாத்தியம் இல்லாத செய்ய மாட்டேன்னு கிடையாது, அதையும் செய்வேன். ஆனா இதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், இது ஒரே பவர் சென்டர், நான் மட்டும்தான், என் தலைமையில மட்டும்தான் இங்க ஆட்சி நடக்கணும், என் தலைமைக்கு கீழே மட்டும்தான் ஒரு பவர் சென்டர் இருக்குமே தவிர நீங்க ஒரு பவர் சென்டர் லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு சென்டர்ல ஒண்ணு ஒரு பவர் சென்டர் வச்சுட்டு விளையாடலாம் நினைக்காதீங்க. அதிமுக திமுகவோட அந்த அதாவது அதிகாரிகளுக்கான கொடுத்த ஒரு இல்ல, கட்சிகளுக்கு இது வந்து அதிகாரிகளுக்கு கிடையாது, கட்சிகளுக்கு. ஆதவர்ஜுனா, ஆனந்த், செங்கோட்டையன், அவரு இவரு அவங்கவுங்க ஒரு டீம் செட் பண்ணி அவங்கவுங்க ஒரு அதிகாரத்துல இருப்பாங்கல்ல, அது மாதிரி என்கிட்ட விளையாடலாம்னு நினைக்காதீங்க. என் கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கான நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே எரேஸ் பண்ணிடுங்க, உங்க மனசுல இருந்து இது இப்பவே அழிச்சிடுங்க. என்னப்பா நேத்துக்கு வரைக்கும் பங்காளி அது வேற இருந்தீங்க, பதவி ஏற்ற இன்னும் வார்னிங் எல்லாம் கொடுக்குறீங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது வேற அப்படின்றதுனால ஒரு வார்னிங்கோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. எப்படின்னா, நம்ம முதலமைச்சர் சொன்னாரு, அது நடக்கல கடைசி வரைக்கும், யாரும் கூடவே இருக்கிறவங்களாம் சரி இரும்பு கை கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் அந்த இரும்பு கை வரவே இல்லை, வெளியே வரவே இல்லை. அதுவும் வரல. இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் வரும்னு சொன்னாங்க, அதுவும் வரல. இனி வரலாம். இந்த இரும்பு கை வராது. விஜய் அவர்களும் அந்த மாதிரி இல்லாம அது செயல்படுத்துற வழியில இருந்தாருன்னா அதுவும் இன்னும் வந்து சிறப்பா இருக்கும்ன்றது. எனக்கு பிடிச்சது அந்த வெள்ளை அறிக்கை தான். அதுவும் ஃப்ரெஷ் கவர்மெண்ட்ஸ் நான் அமைக்க போறேன்றப்போ நான் முன்னாடி இது என்ன இருக்குன்னு மொத்தமா உங்களுக்குள்ள கொடுத்துட்டு அதுல இருந்து நான் வந்து ஆமா, அவர் சொல்லிட்டாரு என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு எதுவுமே தெரியல. சோ ஒரு ப்ராப்பர் வெள்ளை அறிக்கை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இப்ப என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது இல்ல, இப்ப அவர் உள்ள போறாரு, ஆமா யாருக்குமே தெரியாது. அவரும் நம்மள மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷா போறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, டேய் என்னடா கரை அரிச்சிருக்கு இதுல எல்லாம், என்னடா ஒண்ணுத்தையுமே பேப்பரங்கடா, இதுல முக்கியமான பேப்பரே இல்லையே அப்படின்னு, எதுவுமே இல்லையடா, இதுல என்னடா காசு மட்டும்தான் பண்ணிருக்கீன்றீங்க, பண்ணதுக்கான வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கலாம் வாய்ப்புகள். இது அப்படி கேட்கும்போது இது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்துச்சு. என்னன்னா இந்த ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம் கொடுக்குறாங்க, இந்த போறது எல்லாமே இருக்கு அப்படின்றப்போ
இப்போ என்ன வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாங்க. சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஏதோ பொறி வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் யதார்த்தம். நான் உள்ள போறேன், உள்ள போய் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் செஞ்சு தரேன், உங்களுக்கு கண்டிப்பா உறுதியா பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அவர் வந்து கொடுக்குறாரு. அதை அவர் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா அவர் இப்போ ஒரு சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் இந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து அவர் இருக்காருன்றதுனால அவர் செஞ்சுதான் ஆகணும். ஸோ இதெல்லாம் இந்த வெள்ளை என்ன உங்களுக்கு மட்டும் டைம், இது வரைக்கும் 50 வருஷமா ஆட்சி அமைக்கலையா? ஆமா, திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கல, அது எப்படி உடனே 2.5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்தது எப்படி? அது இல்ல அது போனோன்னே எப்படி உடனே அவங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்கன்றதுதான் யோசிக்க. வேற ஒண்ணும் இல்ல, திமுகல இருந்து அதிமுக ஷிஃப்ட் ஆகும், திருப்பி அதிமுகல இருந்து திமுக ஷிஃப்ட் ஆகும்போது உடனே எப்படி அது நடந்துக்கலாங்க. இப்ப நாங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நாங்க போயிருக்கோம்னா அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நீங்க நினைக்கிறது வந்து இல்லையா? அதனால வந்து அது ஒரு பெரிய வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னதா இருக்கட்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சது தாவேகாவினருக்கு கொடுத்த எச்சரிக்கை. ஆட்டம் ஆடிடலாம், ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆள் நான் கிடையாது, பவர் சென்டர் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு. சோ இதே மாதிரி வெள்ளை அறிக்கையை கொடுப்பேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி யாரையோ சந்திக்க போறோம், மூஞ்ச மூடிக்கிட்டு எல்லாம் நான் போக மாட்டேன். அதே மாதிரி இன்னும் சந்திக்க போறேன், இதுக்குதான் போறேன், இன்னாருக்குதான் பார்க்க போறேன்றத உங்களுக்கு தெளிவா வந்து தெரியும் அப்படின்னு விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காரு. டைம் கேட்டிருக்காரு, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல 3 விஷயங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதை விட நம்ம பார்த்தோன்னே எல்லாரும் அப்செட் ஆன விஷயம் என்னன்னா அந்த தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது. ஸோ நானும் கூட சொன்னேன், தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது முதல்ல இருக்கணும், அது ஒரு அப்செட் ஆகிற விஷயமா இருக்குன்னு. இப்போ நம்ம அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம், 2021லயே ஸ்டாலின் அவர்களோட பதவி ஏற்புமே முதல்ல வந்து நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லி தேசிய கீதத்தோட அந்த பாடலை அந்த இது ஒலிக்குது, ஜனகணமனத்தோட அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து ஒலிக்குது. அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து வருது. இங்க என்ன ஆகி போச்சுன்னா 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. அதாவது வந்தே மாதரத்தோட ஃபுல் வெர்ஷன், அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது. இதுல என்ன விஷயம்னா இது 2026 பிப்ரவரியிலேயே இதுக்கான மரபுன்னு வந்துருச்சு. ஸோ கவர்னர்கள் பங்கேற்கிற விஷயம், குடியரசுத் தலைவர்கள் பங்கேற்கிறதுல முதல்ல வந்து இதுதான் வரணும் அப்படின்னு. அதாவது நம்ம சட்டமன்றத்துல நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், இதுதான் ஃபர்ஸ்ட், இது கேட்கற விருப்பம் இருந்தா நீங்க கேளுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து போன கவர்மெண்ட்ல எல்லாம் ஆச்சு. இப்போ இது என்ன ஆக போகுதுன்றத நம்ம திங்கக்கிழமை தான் அந்த 13ஆம் தேதி இருக்கு இல்லையா, அன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஆளுநர் வர அன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிஃபோரா இப்ப நடந்திருக்கிறது வந்து 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு போனதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாருமே 2021 இது சட்டமன்ற தேர்தல் இது பதவியேற்ப போய் பாருங்க, முதல்ல நாட்டுப்பண்ணு சொல்லி தேசிய கீதம், அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க. இப்ப என்னன்னா வந்தே மாதரத்தை கூடுதலா வந்து பாடியிருக்காங்க. இது ஒரு மரபு, 2026 பிப்ரவரியில இருந்து இந்த மரபுன்றது கடைபிடிக்கப்படுது அப்படின்றது ஒரு நியூஸா வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து இஷ்யூல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்ம நண்பர்கள் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் டைரக்டா இனிமே வந்து போச்சு, தமிழ் பின்னாடிக்கு போயிடுச்சு, திராவிடம் போயிடுச்சு, எடப்பாடி போயிட்டாரு, சிவி சண்முகம் போயிட்டாரு, ராதாகிருஷ்ணன் அங்க போயிட்டாரு. யாரா ராதாகிருஷ்ணன்? அவரு தாங்க, அவரு இந்த ராதாகிருஷ்ணங்க, அவரே அங்க போயிட்டாருங்க அப்படின்னு. அவர் அதிகாரி, அவர் அங்க போகாம பின்ன உங்க பின்னாடி அவர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீச், சிஎம் ஸ்பீச் ஒரு பயங்கரமான ஸ்பீச்சா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அவருடைய இந்த கோப்புகள்ல இப்ப வந்து போய் கையெழுத்து போட்டுட்டு அந்த கோட்டையில போய் அவர் வந்து உட்காரும் போது அந்த சேர்ல உட்காரதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஒரு கெத்தா ஒரு திமிரா வந்து உட்காருவாங்க. அப்படியே உட்காரும் போதே ஒரு மாதிரி உட்காரலாமா இல்ல அது சாதிச்சிட்டோம் அப்படின்னு கூட உட்காரல. அந்த இப்ப கல்யாணம் ஆனோட புதுசுல மாப்பிள என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன மாப்பிள உட்காருங்க மாப்பிள, அப்படியே அதோ உட்கார்றேன் அப்படின்னு யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி சைன்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது ப்ராசஸ். சபாநாயகருக்கான இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அது ஜேசிடி பிரபாகரா இல்ல கருப்பையாவான்றத முழுசா வந்து தெரியல. ஒரு சிலர் கருப்பையான்றாங்க, ஒரு சிலர் வந்து இதுன்றாங்க. ஜேசிடி பிரபாகர். திமுகவை முதுகில் குத்திய காங்கிரஸ், பிரதமர் மோடி கடும் விமர்சனம். எனக்கு புரியல ஒன்னும். பலமுறை காங்கிரஸை திமுக காப்பாற்றி உள்ளது. கன்ஃபார்ம். அடுத்தது பிஜேபியும் திமுகவும் கூட்டணி தான் கன்ஃபார்ம். அதிமுக போயிருச்சு. மோடி ஸ்டாலின் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி
என்னப்பா நீ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, இவங்க தான் பிரதர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு கை குலுக்கிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் தான் பிரதர்ஸ். எனக்கு ஒரு விஷயம் ஓகே, அவங்க வெளியே வந்ததெல்லாம் ஒன்னும் அரசியல் ரீதியா எனக்கு ஒன்னும் அதுல டவுட் இல்ல. நன்றி தெரிவிச்சிருக்கலாம், ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாமே. நாங்க இந்த கூட்டணியில இருந்தோம், நன்றி, நாங்க வந்து வெளியே போறோம், அந்த கூட்டணி போறோம். நான் கேட்கும்போது திமிரா தானே பேசுனீங்க. இது லோக்கல் எலெக்ஷன்ல பாடி எவ்வளவு கேட்டதை நான் கொடுத்தேன்லப்பா. 3 எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுத்தேன். ஒரு அலைய வச்சீங்க, எம்பி காசு கொடுத்தீங்களா நீங்க? இத்தனை தடவை அலைய வச்சதுக்கு பெட்ரோல் செலவு காசு கொடுத்துருப்பீங்களா நீங்க? அதை விடுங்க, உள்ளாட்சி பங்கு கேட்கும்போது அப்படியெல்லாம் தர முடியாது. என்ன ஆட்சியில பங்குலாம் கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எவ்வளவு செருப்பு முடிச்சு அடிச்ச மாதிரி அடிச்சிங்க, வாங்கிக்க. அதுக்கு தான் திருப்பி அடிக்கிறாங்க. இப்ப மோடி நீங்க அவங்கள வந்து மரியாதையா நடத்திருந்தீங்கன்னா அவங்களும் உங்களை மரியாதைத்தமா நடத்திடுவாங்க. நீங்க நடத்தல, அதுக்காக பலனை அனுபவிக்கிறீங்க. மோடி சொல்றாருல, காங்கிரஸ் திமுகவை முதுகில் குத்திடு. ஆமா, ஸ்டாலின் கேப்பாரு, என்ன நைஸா என் கூட சேரலான்னு பாக்குறியா? இல்ல திமுக முதுகில் குத்துன்னு தாங்கி கொடுத்த பிஜேபி நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. முதுகுல குத்தியவர்களை அப்படியே பிடித்து அப்படியே உட்கார வைக்க பிஜேபி. இனிமே இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் இனிமே நிறைய நடக்கும். சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கும். நாளைக்கு புதிய எம்எல்ஏக்கள்லாம் வந்து பதவி ஏற்பு அப்படின்றது நடக்க போகுது. இந்த 108 எம்எல்ஏக்கள், அப்புறம் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே பதவி ஏற்பு அப்படின்றது நடக்கும். எதிர்கட்சியோட எம்எல்ஏக்கள். எடப்பாடி வர வருவாரு. என்ன பேசுவாரு? என்ன பேசுறது? யார்கிட்ட போய் என்ன பேசுறது? ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. அது வேற ஏதோ பிளவுன்னு வேற போட்டுட்டு இருக்காங்க. இருங்க, இது ஒரு 2 நாள் கொஞ்சம் இது பிரேக்கிங்ல போயிட்டு இருக்கோம். 3வது நாள் வந்து சிவிஎஸ் எடுத்துருவாரு பிரேக்கிங்க. ஒட்டுமொத்த கவனமும் நம்ம மேலதான் இருக்கணும். என் வீட்டு வாசல்ல தான் இருக்கணும். ஒட்டுமொத்த அந்த கேமரா போக்கஸும். என்ன திருமாவளவன் ஆபீஸ்ல போய் ஒரு 500 கேமரா வைக்கிறீங்க, ஏற்றது ஒரு 550 கேமரா வைங்க. பத்தலன்னா சிசிடிவி கேமரா வைங்க பண்ற மாதிரி. எல்லா சிசிடிவி கேமரா 8 மொத்த கேமராவும் என் வீட்டு வாசல்ல இருக்கணும்னு சொல்லி அவர் ஒண்ணு பண்ணி. இல்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்களா? எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் இது எப்படின்னு தெரியல. இப்போ திமுக அதிமுகன்னு இல்ல, எல்லா கட்சியும், அதாவது கூட்டணி கட்சியில இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்களா? நாம மக்களை வந்து நோட்டீஸ் பண்ணாம விட்டோம், மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்றத வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா நேற்றுக்கு இவர் போனார்ல, நம்ம சிபிஎம் இவரு சண்முகம் போகும்போது அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் அங்க இருந்துட்டு ஹாய்ன்னு சொல்லி, யாரா நீங்களா? என்னன்னா, நாங்க தேர்ந்தெடுத்த தலைவரை நீ மக்களை கொண்டாடாம விட்ட, அதனால மக்கள் உன்னை கொண்டாடாம. நாங்க தேர்ந்தெடுத்த தலைவரை நீங்க சிஎம் ஆக்குறதுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நாங்க வந்து நன்றி சொல்றோம் அப்படின்றது. அப்பதான் சண்முகம் பார்த்திருப்பாரு. நான்லாம் போகும்போது என் வீட்டு பக்கத்திலே யாரும் என்ன கை காட்ட மாட்டாங்களே, இவ்வளவு பேர் காட்டுறாங்க, இவ்வளவு பேர். அவரும் நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்ட்டு போறாரு. ஆமா, யாரு என்ன ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, சண்முகத்தோட வரலாறு என்ன. நீங்க இந்த வருஷத்துல பிறந்தீங்க, இவங்கதான் இந்த வருஷத்துல பிறந்திருக்கீங்க, இவங்கதான் நர்ஸ், இவங்கதான் டாக்டர், இவங்கதான் உங்களை வளர்த்தாங்க, இவங்கதான் உங்க அப்பா அம்மா அப்படின்னு எல்லா ஹிஸ்டரி நீங்க என்னென்ன போராட்டம் பண்ணிருக்கீங்கன்ற அளவுக்கு கொண்டு வந்து இப்போ வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து வந்திருக்காரு. அப்புறம் நன்றி சொன்னார் இல்லையா விஜய்? நிறைய பேருக்கு நன்றி சொன்னாரு, மக்களுக்கு வந்து நன்றி சொன்னாரு. என்னை பிடிக்காதவங்களுக்கும் என்னை வந்து திட்டினவங்களுக்கும் என்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கும் நான் வந்து உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், கூட்டணி கட்சியினருக்கு சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லணும். அதை விட முக்கியமா என்னுடைய குட்டி நண்பர்களுக்கு, அவங்களாலதான் இது வந்து மாறி இருக்கு, ஸ்ட்ராட்டஜி போயிருக்கு போல இருக்குது, இதுதான் நடந்திருக்கு, தூக்கி விட்டுருக்கு அப்படின்றதுனால அது வந்து முக்கியமா வந்து ஹைலைட் பண்ணி அவர் சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள். ஸோ 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் இன்னொரு முக்கிய அடுத்த கண்டத்தை வந்து தாண்டணும். தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுல எதுவும் டவுட் இருக்காது. ஏன்னா அது ஒருவேளை வாபஸ் வாங்கினா ஆளுநர் ஆட்சி, குடியரசு, அது மாதிரி குழப்பங்கள் வரும். ஸோ அந்த குழப்பத்துக்கு கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்குற கட்சிகள்லாம் போக மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்கும். திருச்சியில வாபஸ் வாங்குவாரு, அங்க ஒரு ரீஎலெக்ஷனுக்கு கொஞ்சம் எடுப்பாங்க, டைம் எடுப்பாங்க. திருச்சி கிழக்குல வாபஸ் வாங்குவாங்க. நீங்க போய் ஓட்டு போட்டு வந்தீங்க இல்லையா, அந்த திருப்பி போகணுமா? ஆமா, ஓட்டு போட. அப்போ தெரியல, இவங்களே நின்னா போங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள். ஸோ ஃபைனலி தமிழ்நாட்டு மக்கள் யாரை வந்து முதலமைச்சராக ஆக்கணும்னு நினைச்சாங்களோ அவரு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு, முக்கியமா நிறைய இடத்துல லைவ் போட்டிருந்தாங்க. நிறைய திருவான்மியூர் போன்ற பகுதிகள்லாம் வந்து லைவ் போட்டு ஒரு 20 இடத்துக்கு போட்டிருந்தாங்கன்றத தாண்டி அந்த இடத்துல எல்லாம் கூட்டம் இருந்ததுதான் ஆச்சரியம். ஆமா, ஒரு சிஎம் ஆக போறாரு, பதவி ஏற்க போறாருன்னா நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு உட்கார்ந்து யாரும் பார்த்ததே கிடையாது. அந்த முதலமைச்சரா மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்க கூட எனக்கு புரியும்.
மத்தவங்க எல்லாம் சிஎம் ஆகும்போது ஏதோ இளவு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி அமைதியா இப்படியே உட்காந்துருப்பாங்க, எதுவுமே நடக்காது. ஏத்துட்டாங்களா, அதெல்லாம் மட்டும்தான் சின்ன இருக்கும். பசங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆ, யாரு சிஎம் என்னலாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாம் எல்லாருமே பாக்குறாங்க. உட்கார்ந்து அவரு அந்த பதவியை இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட வேலைகளே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றது அது இயல்பா ஒரு நான் என்ன நினைச்சேன், இல்ல ஒரு அவர் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல இல்லை. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். கடைசியா பேசுனது இல்ல யாருமே அவர் திருப்பி டோட்டலா அந்த சிஎம், நம்ம வந்து சிஎம் இதாயிட்டோம், மக்கள் நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் அந்த இதோட போயிருவாரு, நான் உங்களுக்கு நல்லது பண்றேன் அந்த ஒரு பேச்சோட போயிருவாருன்னு பார்த்தேன். பட் ஆனா அது இல்லாம இன்னமும் பழைய அதே ஃபார்முலா தான் அவர் கையில ஒண்ணு எடுத்திருக்காரு. இருக்கு ஜோ. இது ஓகே, இது எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. பட் ஆனா இப்ப விஜய்க்கு 3 எதிரி. ம். அவர் சமாளிப்பாரு. அவருடைய அந்த இதை பக்குவத்தை பார்க்கும்போது, அவருக்கு இருக்கிற பொறுமையை பார்க்கும்போது. 4. இல்ல நான் சொல்றது 4%. ஆமா. விட்டுருங்க, அமைதியா இருங்க. 3.9. நல்ல நாள் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. வாழ்த்தெல்லாம் சொல்லிருக்காரு. வாழ்த்து தெரிவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதெல்லாம் பண்பு, அதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதை விட்டுருங்க. இருந்தாலும் தம்பி அவர்கள் வந்து காங்கிரஸ் சொல்லணும்னா நேரம் வந்திருப்பாரு அண்ணன். வந்து ஆ? வந்து கூட்டணியே நம்ம ஆட்சி அமைக்கலாம் தம்பி. அவர் எங்க வரேன்னு சொன்னாரு? அவர் என்னைக்கு இங்க வரேன்னு அந்த சொன்னாரு? 4% 34 வச்சிருக்கீங்க, 4 சேர்த்து எடுத்துக்கோங்க, 40 அது வச்சுக்கோங்க. போயிட்டு கூடிய விரைவில் அதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். உள்ளாட்சி தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்லாம் அது இது என்ன பண்ண போறேன்னு அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல நான் சொல்றது என்னன்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு பொதுவா அதிமுக திமுகனா ஒரு எதிரி தான். திமுகவுக்கு அதிமுக எதிரி, அதிமுகவுக்கு திமுக எதிரி, மத்தவங்க எல்லாம் பின்னாடி நிப்பாங்க. அப்போ நீங்க என்ன செய்யல, நீங்க இதை செய்யல, நாங்க அதை செய்யல அப்படின்னுவாங்க. ஆனா இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, விஜய் சிஎம், விஜய்க்கு எதிரா ஆதரவு கொடுக்கறதே திமுகவுடைய கூட்டணி கட்சி. அவங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் தொடர்றாங்க. அப்ப ஆதரவு கொடுக்கறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதிர்ப்பாங்க. ஒண்ணு கூடவே இருந்து எதிர்க்கிறதுக்கான வேலைகள் இருப்பாங்க. ரெண்டாவது திமுக எனும் பெரிய இயக்கம், அது வந்து ஒரு பெரிய எதிர்கட்சியா எப்படி செயல்படுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ சும்மா ஒண்ணுமே நடக்கல, இப்ப ரோட்ல போறவங்க கீழே தடுக்கி விழுந்துட்டாலும் அதுக்கு இந்த ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்களே. சோ அது ஒண்ணு இப்போ ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த நிலைப்பாடு, இந்த விஜய் பக்கம் வரக்கூடிய நிலைப்பாடு எடுத்துட்டா ஓகே. இல்லாத பட்சத்தில் அவங்களும் நாங்கள் எதிர்கட்சியா செயல்பட போறோம்னா அவங்க ஒரு எதிர்கட்சியா செயல்படுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக அவங்க வந்து இறங்குவாங்க, நிதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த பிஎம் ஸ்ரீ அந்த பள்ளிக்கு என்ன இதுன்னு இப்போவே வந்து நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க, கையெழுத்து போட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுப்பாங்க, ஃபண்டு வரவே வராது உங்களுக்கு. ஸோ அவங்களுடைய நீங்க இணக்கமாகவும் போகணும், அதே நேரத்துல எதிர்க்கவும் செய்யணும். நம்மளுடைய இதுலயே இருக்கு இல்லையா, அது பிளட்லயே இருக்கணும் இல்லையா, அது வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். இப்ப நாளைக்கு ஆளுநர் வரும்போது தமிழ் தாய் வாழ்த்து போடுறதா, தேசிய கீதம் போடுறதா பஞ்சாயத்து வரும். தேசிய கீதம் போட்டா விஜய்க்கு டேமேஜ் ஆகும், இமேஜ் டேமேஜ் ஆகும். தமிழ் தாய் வாழ்த்து போட்டா அவரு பண்ண மாட்டேன்ட்டு போவாரு. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இனிமே இருக்கு. இனிமே தான் வந்து பயங்கரமான வந்து குடைச்சல்கள்லாம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அவரும் அவருடைய சகாக்களும் கூட இருக்கக்கூடிய அமைச்சரவையும் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகள்ட்ட இருந்தா, அதாவது இப்ப ஆதரவு கொடுத்த கட்சிகள் வந்து ஆதரவு கட்சிகள் உடனடியாக அப்படி எடுப்பாங்களான்னு தெரியாது. இல்ல அப்படி எடுத்தா ஒரு ஸ்டாண்ட் யார் எடுக்கணும்னா விசிகா மட்டும்தான் எடுக்கணும். சிபிஐ சிபிஎம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ரெண்டாவது இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள என்னென்ன குளறுபடி நடந்திருக்கு எல்லாமே வெளியில கொண்டு வருது அப்படின்றப்போ அவங்க மக்கள் கேட்க செய்வாங்க. இல்ல அதெல்லாம் ஓகே. நான் சொல்றது, நீங்க மக்களுடைய பார்வையில இருந்து இதெல்லாம் சொல்றீங்க. அரசியல் கட்சி பார்வைன்னு ஒண்ணு இருக்கும், அவங்களுக்குன்னு சில கணக்குகள்லாம் இருக்கும். அவங்க இங்க அவங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு மேலிடம் சொல்றது தானே. சிபிஐ சிபிஎம்க்கு மேலிடம் எல்லாத்தையும் மேலிடம் கண்ட்ரோல் பண்ணாது. எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்றது கிடையாது. இவங்களும் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. காங்கிரஸ் மாதிரி கிடையாது. நீங்க சொல்றது காங்கிரஸ் தான் மேல இருந்து என்ன சொல்றாங்கன்னு சில எல்லா விஷயத்தையும் கேட்கும். சிபிஐ சிபிஎம்லாம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இயக்கங்கள், முடிவுகள் மட்டும்தான் மேல இருந்து எடுக்கிறது. அது தப்பா இருந்தா தானே, அது மக்களுக்கு விரோதமா இருந்தா தப்பா. நீங்க அப்படி நினைக்க கூடாதுல. தப்பா இருக்கும் பட்சத்துல சொல்றேன்னா இவங்க பண்ண ஏதோ ஒரு தப்பு இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்றப்போ அதுவும் சேர்ந்து வெளியில வருதுன்றப்போ மறைக்கிறதுக்காக அதுதான் சொல்றேன். இதெல்லாம் நெருக்கடி இருக்குன்னு சொல்றேன். நெருக்கடி இருக்குன்றதே அப்புறம் நம்ம ஏத்துக்க மாட்டோம்னா அது எப்படி? இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. காங்கிரஸுமே ஒரு நெருக்கடி தான். காங்கிரஸை கூட வச்சிருக்கிறதே பெரிய நெருக்கடி தான். இன்னைக்கு 2 பெரும் கையை தூக்கிக்கிட்டு பிரதர்ஸ் லவ் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இப்ப பாத்தீங்கல்ல, அந்த கையை தூக்குனதுக்கே இன்னைக்கு வந்துருச்சு திமுக முதுகில் குத்திய காங்கிரஸ் அப்படின்னு. உனக்கும் திமுகவுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? அதெல்லாம் நீ கேட்காத. திமுக முதுகுல குதிச்சா இல்லையா காங்கிரஸ் அப்படின்னு இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு பிரதமர். இன்னைக்கே பிள்ளையார் சொல்லிய வந்து போட்டுட்டாருன்னு போது அப்ப இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேசாதீர்கள் ஸ்டாலின். அப்ப எவ்வளவு வச்சு போயிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அரசிடம் பணம் இருக்கிறது, மக்களுக்கு கொடுக்க மனதும் ஆட்சி திறமையும் வேண்டும்.
அப்படின்னு இருக்கேன். சரி, இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியதான். எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு கீழே கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறதெல்லாம் நல்ல இதுதான் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். நாளைக்கு அனைத்து விஷயமும் இது மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஜோ புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே. ஸோ நிறைய நாட்கள் இருக்கு. அடுத்தடுத்து அரங்கேற வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்கு. ஸோ என்னென்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி கார்த்திக். மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை